சும்மாதானா? நான் செக்ஸியா இருக்கேனா? அப்புறம் ஹாட்ஸ்பாட் அமேசான் பிரைம்லையும் ஆகாலையும் மே 17 ரிலீஸ் ஆக போகுது. ப்ரமோஷன் வேற பண்ணணும். என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நல்லா பஞ்சாயத்தா ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணிடலாம். இந்த கெட்ட வார்த்தைலாம் வச்சு, இந்த ஃபெமினிசம் டயலாக்லாம் வச்சு ஒரு மாதிரி வைரல் ஆக்கில் போதும். நீங்க படத்தோட ட்ரெய்லர்லேயே பண்ண வரைக்கும் போதும். மாமா. இப்பெல்லாம் பண்ணதெல்லாம் தான் படம் தேட்டரில் 5 வாரம் ஓடி இருக்கு. 5வது வாரம் கூட ஹவுஸ்ஃபுல் தெரியும்ல. வேணாம். அந்த ட்ரெய்லர்னால ஒரு சில பேர் இப்போ வரைக்கும் படம் பார்க்கலன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்படி சொல்றீங்க. அப்போ இப்படி பண்ணா எப்படி? எவன் பொண்டாட்டி பத்தினி அவன் கண்ணுக்கு தான் கடவுள் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன்லாம் கண்டிப்பா படத்தை பார்க்கணும்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது. ஏன்பா உனக்கு சாஃப்டாவே எதுவும் தோணாதா? இப்பெல்லாம் ஏதாவது பண்ணாதாம்மா பாக்குறாங்க. ப்ளீஸ், நல்ல படம் ரிவ்யூஸை பாருங்க. குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம், பெண்களுக்கான திரைப்படம், இந்த மாதிரி ஏதாவது. ரொம்ப யூஸ்வலா இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னத்த பண்றது? மலையாள படம் சொன்னா மட்டும் பாத்துறாங்க. சூப்பர். அப்ப அப்படியே பண்ணிடுவோம். எப்படி? ஹாட்ஸ்பாட் ஒரு மலையாள படம். ஆனா இது மலையாள படம் இல்லையே. நாம அப்படி சொல்லுவோன்றேன். உலக ஓடிடி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மலையாள படம் முழுக்க முழுக்க தமிழில் ஹாட்ஸ்பாட். இந்த மாதிரி கதைக்களங்கள்லாம் இன்னைக்கு டேட்ல பேசவே முடியாது. அப்படி ஒரு கதைக்களத்தை இன்னைக்கு விக்னேஷ் கார்த்திக் எடுத்து பேசியிருக்காரு. ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கும் தெரியும். ஏன்னா 4 முக்கியமான உண்மைகளை பேசக்கூடிய ஒரு படம், பேச வேண்டிய ஒரு படம். ஃபண்டாஸ்டிக்கான ஃபிலிம். இந்த ஃபேண்டசி உலகத்துல கூட்டு போறாருன்னு டைரக்டர். என்னடா இந்த மனுஷன் மட்டும் டிஃபரெண்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பெரிய ஒரு மெசேஜோட வெளியில போற மாதிரி அது ஆக்சுவலா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. இட்ஸ் a very important message. ஓவராலா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த கடைசி கதை முடிஞ்ச உடனே டைரக்டர் பை விக்னேஷ் கார்த்திக்னு வருதுல்ல, அதுக்கப்புறம் இந்த என்கரேஜ் வரும்போது படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நிறைய பேர் வெளில போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் முக்கியமான கிளைமேக்ஸே இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் மலையாளத்தில் சொல்லிடுங்களேன். மலையாளத்துல எந்தா மோனே இரிக்கி அணைச்சு ஒரு உமா தரோம். என்னது இது? எனக்கு தெரிஞ்ச மலையாளம் தான்ப்பா.